ஹாய் வீவர்ஸ், அக்கான இடையில வீடியோ எடுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து ஒரு 4 மணி ஆயிடுச்சா, சரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு. அவருக்கு வேலை இல்லாதண்டு வீட்டுக்கு வந்தார். அப்போ டீ மணி 4 ஆயிடுச்சா, டீ போட்டு சரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாமான்னு யோசித்தான். அப்போ வந்து நியாயந்தம்பளம் இருக்குது பற்றியா, நியாயந்தம்பளம் பஜ்ஜி, நியாயந்தம்பளம் பழ ரோஸ்ட்டு. இது வந்து அதிகமாக எங்கே ஃபேமஸ்னால் எங்கள் ஊர் சைடு ஃபேமஸ்ஸு. மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, எங்களுக்கு வந்து கேரளா பார்டு எங்களுடைய சொந்த ஊர். மார்த்தாண்டம், நாகர்கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க பற்றிலாம் அதுதான் எங்களுடைய சொந்த ஊர். நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ திருப்பூரில் வந்து செட்டில் ஆகி இங்கே இருக்குதா. நாங்கள் கடை டெய்லர் கடை வச்சு இங்கே செட்டில் ஆகிட்டோம் நாங்கள். அப்போ வந்து இது வந்து அங்கே ரொம்ப பிடிக்கும், எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த ஊரில் வந்து அதிகமாக கிடைக்காது. நம்மளாம் வந்து வேணால் பழம் வாங்கி நம்ம ரோஸ் இது மாதிரி செய்யணும். இதில் வந்து மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் பச்சரிசியும் நான் மாவு வந்து கலக்கிட்டேன். நான் இன்னொரு நாளைக்கு உங்களோட வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. இது வந்து நான் மாவு கலக்கிட்டேன் பாருங்க. இது வந்து மைதா மாவும் சர்க்கரையும் கொஞ்சம் கேசரி போடுறது பற்றில மஞ்சத்தூள் தான், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு உப்பு ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் சோடா உப்பு போட்டு நம்ம கலக்கி வச்சுக்கணும் அளவாக. இப்போ பாருங்கள், வாழைக்காய் இதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம அரைஞ்சி பஜ்ஜி மாதிரி நீங்கள் எப்படி இந்த பஜ்ஜி போடுவீங்களோ அதே மாதிரி இது வந்து பழ ரோஸ்ட்டு. பழத்தில் நம்ம வந்து பொடியது, நேந்திர பழத்தில் பொடியது. அது இந்த மாவு வந்து நீங்கள் பஜ்ஜிக்கு கலக்கிய மாதிரி நீங்கள் வந்து இப்படி கலக்கி வச்சுட்டு போட்டால் போதும். சும்மா சிம்பிளாக, நான் எப்போதும் செய்ய மாட்டேன். இன்றைக்கி சரி கொஞ்சம் வேலையில் தந்து வீட்டுக்கு வந்தங்காட்டிக்கு சரி ஸ்நாக்ஸ் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து செய்து வச்சுருக்கேன். நல்லா இருக்கு, மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த மாதிரி பழம் பாருங்கள், பழம் பற்றி பழத்தை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. பழம் கட் பண்ணிவிட்டு இது இப்படி உங்களுக்கு அளவை தேவையான அளவு அரைஞ்சி போட்டுக்கோங்க. நான் அளவெல்லாம் போட்டிருக்கேன், ரொம்ப வந்து அதிகமாக போடல. இது வந்து என்னால் இந்த டைமில் ஸ்நாக்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து இப்போ கொஞ்சம் சீசன் கம்மியாக இருக்குது பற்றில பொங்கல் வந்ததுனால என்னால் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் போட முடியாது. பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் எங்கள் ஊருக்கு போனோன்னா இதுதாங்க முதல்ல போய் வாங்கி சாப்பிடுவோம். அங்கே வந்து சாய கடைன்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லா கடையிலையுமே இருக்குது இந்த மாதிரி பழ ரோஸ்ட் வந்து இருக்கும். மீதி மாவு இருக்கிறது நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வைக்கலாம். ரொம்ப சிம்பிளான இதுதான் பஜ்ஜி.